நீங்க எல்லாம் போங்கன்னு வரட்டி விட்டாங்க. அடுத்து எங்க பகுதிச் செயலாளர் செல்வகுமார், அது கவுன்சிலர் வீட்டில் 3 கோடி ரூபாய் பணம் உள்ள இருக்குது. நாங்கள் கண்ணால பார்த்தோம். போயிட்டு இல்லைங்கிறாங்க. பணம் 3 கோடி ரூபாய் இங்க இருக்கு. அந்த பணத்தை அவங்க என்னன்னு கூட பாக்குறதுக்கு வர 3 மணி 8:05 ஒரு போன் பண்ணியிருக்காரு பிளைன் ஸ்கூலுக்கு. வந்தது 11:05. அப்ப என்ன பறந்தா வர முடியும். பிளைன்ஸ் கோடு எப்படி சார் சொல்லலாம்? பறந்தா வர முடியுன்றதுக்காக தேர்தல் நடத்துறாங்க. அப்ப உயிர் பறக்க முடியும், வரணும். ரத்து செய், ரத்து செய். தேர்தல் அதிகாரி வர சொல்லுங்க சார். கலெக்டர் இங்க இருக்காரு. இனிமேல் ரூம்ல பார்த்து இதெல்லாம் பார்த்து நான் யாருமே நான் நம்பிக்கை இல்லை. அரெஸ்ட் பண்ணா பண்ணுங்க சார், நோ ப்ராப்ளம். இப்ப என்ன நீங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி பணம் இன்னைக்கு எல்லாம் பாருங்க, இப்படி டிக் பண்ணி உட்காந்து ரோட்ல உட்காந்து என்ன போலீஸ் சார், உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? இங்க இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேர் தெரியுமா தெரியாது? எல்லாத்துக்கும் தெரியும், யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவங்களால முடியாது. ஒரு லாட்ஜில தங்குறவனா ரிஜிஸ்டர் பண்ணவங்க ஆதார் கார்டு வாங்க. நான் சொன்னேன் எங்களுக்கு கலெக்டர் வரணும். சிம்பிள். எங்களுக்கு கலெக்டர் வரணும். எல்லா ராஜ்யமே போயிட்டீங்க. நான் குறிப்பிட்டு போடுறேன். அங்க இருந்தா உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணேன்? ரிஜிஸ்டர் இல்லாம தங்கியிருக்காங்க சார். திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் பொருளாதார லாட்ஜ். சும்மா காலையில நாங்க போயிட்டு வந்திருக்கோம். காலையில இன்னைக்கு ஒரு இடத்துல 30 கோடி பிடிச்சிட்டு வழியில காட்டுறேன். அழகப்பா செட்டியார் வீதியில 30 கோடி பிளைன்ஸ் கோடு பிடிச்சிருக்கேன். சும்மா எல்லாமே எல்லாம் நடிக்கிறீங்க. தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோல் இருக்கீங்க. ஆனா யாருமே தேர்தல் கமிஷன் இல்லாம இன்னும் பழைய முத்துவேல் கருணாநிதிங்கிற பயத்திலேயே வாழ்றீங்க. சார் கலெக்டர் வர யார ஒரு பெரிய அதிகாரி கலெக்டர் இங்க இருக்காருல்ல, சார் எனக்கு தலையாக வேலை இருக்கு. நாளைக்கு விடிஞ்சா வேலைக்கு கலெக்டர் இங்க வந்து அவர் வரமாட்டாரு. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சார். மக்கள் பிரதிநிதி சந்திக்கணும். மக்கள் பிரதிநிதி ஆமா வர சொல்லுங்க. நாங்க சும்மா வந்து சார் நாங்க ரவுடிசம் பண்ணதான் சார் ரவுடிஷம். அவங்க ஸ்டேஷனுக்கு வந்தாங்க, ஸ்டேஷனுக்கு 4 பேர் அதான் ரவுடிஷம். சரி அவர் இங்கே வர சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தெரியுதுங்க, எல்லாத்துக்கும் தெரியுதுங்க. என்னோட கோரிக்கை மக்களை காப்பாற்ற 1000 பேர் உட்காந்துருக்காங்க. கோயம்புத்தூர் அசிங்கப்படுத்துறானுங்க. மக்களை பூரா மக்களை